வெல்கம் டு சிஎல்டிசி சேனல். நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பில் நரம்பு மண்டலம் அப்படிங்கிற பாடத்துலேருந்து லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10ஆம் வகுப்பு பாடம் நரம்பு மண்டலம். இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம். ஆன்சர் கண் விழித்திரை. பார்த்தல், கேட்டல், நினைவுத்திறன், பேசுதல், அறிவு கூர்மை மற்றும் சிந்தித்தல் ஆகிய செயல்களுக்கான இடத்தை கொண்டது. ஆன்சர் மூளை. அனிச்சை செயலின் போது அனிச்சை வில்லை உருவாக்குபவை. ஆன்சர் உணர்வேற்பி, தண்டுவடம், தசைகள். டென்ட்ரான்கள் செல் உடலத்தை டேஸ் தூண்டலையும் ஆக்சான்கள் செல் உடலத்திலிருந்து டேஸ் தூண்டலையும் கடத்துகின்றன. ஆன்சர் செல் உடலத்தை நோக்கி தூண்டலையும் செல் உடலத்திலிருந்து வெளியே தூண்டலையும் கடத்துகிறது. மூளை உறைகளுள் வெளிப்புறமாக காணப்படும் உறையின் பெயர். ஆன்சர் டியூராமேட்டர். டேஸ் இணை மூளை நரம்புகளும் டேஸ் இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன. ஆன்சர் 12 இணை மூளை நரம்புகளும் 31 இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன. மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசை நார்களுக்கு தூண்டல்களை கடத்தும் நியூரான்கள். ஆன்சர் வெளிசெல் நரம்பு செல்கள். மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி எது? ஆன்சர் கார்பஸ் கலோசம். ரான்வீர் கணுக்கள் காணப்படும் இடம். ஆன்சர் ஆக்சான்கள். வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம். ஆன்சர் முகுளம். கீழ்கண்டவற்றுள் நரம்பு செல்களில் காணப்படாதது எதுனா சார்கோலம்மா. மற்றது எல்லாமே நரம்பு செல்கள் உள்ளது. ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை, நீர் சமநிலை மற்றும் பசி எடுத்தல் ஆகியவற்றுக்கான கட்டுப்பாட்டினை இழந்திருக்கிறார். அவருக்கு கீழ் உள்ளவற்றுள் மூளையின் எப்பகுதி பாதிப்படைந்ததால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆன்சர் ஹைப்போதலாமஸ். டேஸ் நரம்பு மண்டலத்தின் துணை செல்களாக செயல்படுகின்றன. ஆன்சர் நியூரோகிளியா. மைய உட்கருவில் சைட்டோபிளாசம் நிரம்பியுள்ள பகுதி. ஆன்சர் நியூரோபிளாசம். டேஸ் தூண்டல்களை மைய நரம்பு மண்டலத்துக்கு எடுத்து செல்லும் நரம்பு செல்கள். ஆன்சர் உணர் உறுப்பு. நரம்பு செல்லில் உள்ள ஆக்சான் மீது டேஸ் போர்த்தப்பட்டுள்ளது. ஆன்சர் மையலின் உறை. ஒருமுனை நியூரான்கள் டேஸ் ஆரம்ப நிலையில் மட்டும் காணப்படும். ஆன்சர் வளர்கரு நரம்பு திசுவில். உணர் உறுப்புகளில் டேஸ் நியூரான்கள் காணப்படும். ஆன்சர் இருமுனை நியூரான்கள். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் மையமாக டேஸ் செயல்படுகிறது. ஆன்சர் ஹைப்போதலாமஸ். பின்வருவனவற்றில் மூளைத்தண்டு டேஸ் ஆனது. ஆன்சர் நடுமூளை மற்றும் பின்மூளையால் ஆனது. ஒரு நியூரானிலிருந்து தகவல்கள் மற்றொரு நியூரானுக்கு கடத்தப்படுவது டேஸ். ஆன்சர் சினாப்டிக் குமிழ். முக்கிய உறுப்புகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவது. ஆன்சர் தானியங்கு நரம்பு மண்டலம். டேஸ் திரவம் மூளையை அதிர்வுகளிலிருந்து பாதுகாக்கிறது. ஆன்சர் தண்டுவட திரவம். உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது டேஸ். ஆன்சர் ஹைப்போதலாமஸ். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டேஸ் வெளியிடுகிறது. ஆன்சர் சினாப்டிக் குமிழ். மைனர் ஆப்ரேஷன் செய்வதற்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் நோயாளிக்கு எந்த வலியும் ஏற்படவில்லை. அந்த மயக்க மருந்தின் விளைவுகளை கட்டுப்படுத்தியது எதுனா ஆன்சர் சினாப்சின். டேஸ் வகை நியூரான்களில் ஒரு முனை மட்டும் சைட்டானில் இருந்து கிளைத்து காணப்படும். ஆன்சர் ஒருமுனை நியூரான். நமது உடலில் உள்ளவற்றுள் டேஸ் என்பது மிக நீளமான செல்லாகும். ஆன்சர் நியூரான். டேஸ் நியூரான்களில் தூண்டல்கள் மிக துரிதமாக கடத்தப்படும். ஆன்சர் ஒருங்கிணைவு நியூரான்கள். புற சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் ஒரு விலங்கினம் வெளிப்படுத்தும் விளைவு டேஸ் எனப்படும். ஆன்சர் தூண்டல். செல் உடலத்தை நோக்கி தூண்டல்களை கொண்டு செல்பவை. ஆன்சர் டென்ட்ரைடு. தானியங்கி நரம்பு மண்டலத்தில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுகின்றன. ஆன்சர் பரிவு மற்றும் எதிர்பரிவு மண்டலம். நியூரானில் டேஸ் என்னும் நுண்ணுறுப்பு மட்டும் காணப்படுவதில்லை. ஆன்சர் சென்ட்ரியோல். மூளை பெட்டகத்தினுள் நிலையான அழுத்தத்தை டேஸ் பேணுகிறது. ஆன்சர் மூளை தண்டுவட திரவம். பெருமூளையின் புறப்பரப்பு டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றால் அதிகரிக்கிறது. ஆன்சர் கைரி சல்சி. மனித மூளையில் கடத்து மையமாக செயல்படும் பகுதி டேஸ். ஆன்சர் தலாமஸ். நரம்பு மண்டலத்தின்
அமைப்பு மற்றும் செயல் ரீதியான அடிப்படை அலகு டேஸ். ஆன்சர் வந்து நியூரான். டேஸ் செல்கள் பல்வேறு விதமான தூண்டல்களை அறிவதற்கும் உணரவும் முடியும். ஆன்சர் வந்து ஏற்பி. டேஸ் மூளை அல்லது தண்டுவடத்திலிருந்து வெளிப்பாட்டு குறிப்பிட்ட தசைகள் அல்லது சுரப்பிகளை சென்றடைகின்றன. ஆன்சர் வந்து துலங்கல்கள். டேஸ் மையலின் உரையற்ற நரம்பு செல்களை கொண்டது. ஆன்சர் வந்து சாம்பல் நிறப்பகுதி. டேஸ் ஆனது பரிவு நரம்புகளையும் எதிர்பரிவு நரம்புகளையும் கொண்டது. ஆன்சர் வந்து தானியங்கி நரம்பு மண்டலம். நரம்பு செல்லின் சைட்டோபிளாசம் டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து ஆக்சோலெம்மா. மூளையும் தண்டுவடமும் இணைந்தது டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து மைய நரம்பு மண்டலம். ஆக்சானின் சைட்டோபிளாசம் டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து ஆக்சோபிளாசம். ஒரு நியூரானிலிருந்து தகவல்கள் மற்றொரு நியூரானுக்கு கடத்த உதவுவது டேஸ். ஆன்சர் சினாப்ஸ். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் மின் தூண்டல்களை டேஸ் தூண்டலாக மாற்றும். ஆன்சர் வந்து வேதி தூண்டலாக. டேஸ் ஆனது பெருமூளை, தலாமஸ் மற்றும் ஹைப்போதலாமஸால் ஆனது. ஆன்சர் முன்மூளை. சிந்தித்தல், நினைவுத்திறன், காரண காரியம் ஆகியவற்றுக்கு காரணம் டேஸ். ஆன்சர் வந்து செரிப்ரம், அதாவது பெருமூளை. பசி, உடலின் வெப்பநிலை, கோபம், பயம் போன்ற உணர்வுகளை கட்டுப்படுத்துவது. ஆன்சர் வந்து ஹைப்போதலாமஸ். தண்டுவடத்தின் கீழ்ப்புறம் குறுகிய மெல்லிய நார் இணைந்தது போன்ற அமைப்பு டேஸ் எனப்படும். ஆன்சர் வந்து பைலமட் டெர்மினலே. நடுமூளையின் பின்புறத்தில் 4 கோள வடிவிலான பகுதிக்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் வந்து ஹார்போரா குவாட்ரிஜெமினா. டேஸ் ஆனது சிறுமூளை, பான்ஸ் மற்றும் முகுளம் பகுதிகளை உள்ளடக்கியது. ஆன்சர் வந்து பின்மூளை. மனிதர்களில் மூளையிலிருந்து டேஸ் கபால நரம்புகள் உருவாகின்றன. 12 இணை கபால நரம்புகள். டேஸ் முக்கிய உறுப்புகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. ஆன்சர் வந்து தானியங்கு நரம்பு மண்டலம். ஹைப்போதலாமஸ் கீழ்ப்பகுதியில் பட்டாணி அளவில் காணப்படுவது டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து பிட்யூட்டரி சுரப்பி. மூளையானது டேஸ் என்ற பாதுகாப்பான உறைகளால் சூழப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து மெனிஞ்சஸ். சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவதில் டேஸ் முக்கிய பங்காற்றுகிறது. ஆன்சர் வந்து முகுளம். அடுத்த பொறுத்துக கொஸ்டின். நிசில் துகள்கள் சைட்டான். ஹைப்போதலாமஸ் முன்மூளை, சிறுமூளை பின்மூளை. ஸ்வான்செல் புற அமைவு நரம்பு மண்டலம். அடுத்தது மூளையின் பகுதிகள், அதனுடைய பணிகள். பெருமூளை, பெருமூளையின் பணி வந்து மன அறிவு, சிந்தித்தல். தலாமஸ் பணி வந்து கடத்தும் மையம். ஹைப்போதலாமஸினுடைய பணி வந்து தாகம், பசி, சிறுநீர் வெளியேற்றம். சிறுமூளையின் பணி வந்து உடல் சமநிலை. பான்ஸ் அதனுடைய பணி வந்து சுவாசம், உறக்க விழிப்பு சுழற்சி. முகுளத்தினுடைய பணி வந்து வாந்தி. நரம்பு செல்லின் பகுதிகள் எதெல்லாம்னா ஆன்சர் வந்து சைட்டான், ஆக்சான், டெண்டிரைடுகள். பயாமீட்டர் இது உட்புற மெல்லிய உறையாகும். இதில் அதிகமான இரத்த நாளங்கள் வந்து காணப்படுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.